ஸோ ஃபிஜெட் ஸ்பின்னர் பற்றி நிறைய பேருக்கு தெரியும். நார்மலாக அதை ஸ்பின் பண்ணி என்டர்டைன்மெண்ட் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்க. பட் இன்றைக்கி நம்ம அன்பாக்ஸ் பண்ணக்கூடிய இந்த ஃபிஜெட் ஸ்பின்னர் பார்த்தீங்கன்னா 3 வகையான பர்பஸ்க்கு யூஸ் ஆகுது. கூடவே நம்ம சேனலில் எப்படி கிவ் அவே பண்ணுறோம் அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாமல் என்னென்னமோ கமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இதை பற்றியும் நம்ம இந்த வீடியோவோட எண்டில் பேசலாம். ஸோ இந்த ப்ராடக்ட்டை அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் சிம்பல் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் வரும் அப்டேட்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ இந்த ஃபிஜெட் ஸ்பின்னர் நமக்கு லைட் இன் தி பாக்ஸ் வெப்சைட்லேருந்து ரிவ்யூக்காக கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணி உள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். உள்ளே பார்த்தீங்கன்னா ஃபிஜெட் ஸ்பின்னர் நமக்கு ரெட் கலரில் கொடுத்துருக்காங்க. பட் இந்த பாக்ஸோட பேக் சைட் பார்த்தீங்கன்னா க்ரீன், ஒயிட், ரெட், பிளாக் இந்த மாதிரி 4 கலர் வேரியண்ட்டில் வருது. ஸோ ஃபைனலாக பாக்ஸில் பார்த்தீங்கன்னா USB கேபிள் கொடுத்துருக்காங்க. இது எதுக்கு அப்படிங்கிறத பின்னாடி பார்க்கலாம். இந்த ஃபிஜெட் ஸ்பின்னருக்கும் நார்மல் ஃபிஜெட் ஸ்பின்னருக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட பேக் சைட் பார்த்தீங்கன்னா ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க. அந்த பட்டனை நம்ம 2 to 3 செகண்ட்ஸ் அழுத்தி பிடிக்கிறப்போ இதோட ஒரு சைட் பார்த்தீங்கன்னா 4 LED லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 4 LED லைட்டும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைமும் மாற்றி இண்டிகேட் ஆகும். அப்போ நம்ம இந்த ஃபிஜெட் ஸ்பின்னரை இருட்டில் ஸ்பின் பண்ணோம் அப்படின்னா நமக்கு டிஃப்ரெண்டான பேட்டர்ன் ஷேப்ஸ் இந்த லைட்ஸ் மூலிமா உருவாகும். இதில் இன்னொரு யூசேஜ் பார்த்தீங்கன்னா இதில் ப்ளூடூத் 4.0 கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபிஜெட் ஸ்பின்னரோட ஒரு சைட் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் இருக்கு. இந்த ஸ்பின்னரில் இருக்கக்கூடிய பட்டனை ஆன் பண்ணிட்டு நம்ம மொபைலில் ப்ளூடூத் ஆன் பண்ணோம் அப்படின்னா இந்த ஸ்பின்னரோட நேம் TY01 அப்படின்னு இருக்கும். அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக நம்ம மொபைலும் இந்த ஸ்பின்னரும் ப்ளூடூத் வழியாக கனெக்ட் ஆகிடும். அப்படி கனெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம மொபைலில் இருக்கக்கூடிய சாங்ஸ், மியூசிக்ஸ் இது எல்லாமே இந்த ஸ்பின்னர் வழியாகவே கேட்க முடியும். இதோட ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள். நான் டெஸ்ட் பண்ண வரைக்கும் இந்த ஃபிஜெட் ஸ்பின்னரில் இருக்கக்கூடிய ஆடியோ குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்பவே நார்மலாக தான் இருக்குது. ஃபைனலாக இதில் இருக்கக்கூடிய 3வது யூசேஜ் பார்த்தீங்கன்னா இந்த ஃபிஜெட் ஸ்பின்னர்லேயே இன்பில்டான மைக் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நம்ம மொபைலில் ப்ளூடூத் வழியாக கனெக்ட் ஆகிருக்கப்போ இந்த ஃபிஜெட் ஸ்பின்னர் வழியாகவே உங்கள் மொபைலுக்கு வரக்கூடிய கால்ஸை நீங்கள் பேச முடியும். இந்த ஃபிஜெட் ஸ்பின்னரோட சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு சார்ஜ் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இவங்க கொடுத்த டேட்டா கேபிளில் உங்கள் மொபைல் சார்ஜர் கனெக்ட் பண்ணி இந்த ஃபிஜெட் ஸ்பின்னரை நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் இந்த டிவைஸை நீங்கள் ஃபுல்லாக சார்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் கண்டினியூஸாக ஃபுல் வால்யூமில் சாங்ஸ் ப்ளஸ் அந்த லைட்ஸ் இது எல்லாமே ஆன் பண்ணியிருக்கப்போ 1 hour வரைக்கும் உங்களால் கண்டினியூஸாக யூஸ் பண்ண முடியும். ஸோ ஃபைனலாக இந்த ஃபிஜெட் ஸ்பின்னர் மற்ற ஃபிஜெட் ஸ்பின்னரை கம்பேர் பண்ணுறப்போ நிறைய வித்தியாசமான ஆப்ஷன் இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 550 ரூபாய் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபிஜெட் ஸ்பின்னர் 550 ரூபாய்க்கு ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய லைட் பேட்டர்ன் ஓகே, பட் ஸ்பீக்கரில் நம்ம சாங்ஸ் கேட்குறப்ப ஃபுல் வால்யூமில் சாங்ஸ் கேட்டோம் அப்படின்னா அந்த ஸ்பீக்கர் ரொம்பவே உதறுது. ஸோ அவ்வளோதான் இந்த ப்ராடக்ட்டோட ரிவ்யூ. இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த ப்ராடக்ட்டோட லிங்க்கை கொடுத்துருக்கேன். அங்கே கிளிக் பண்ணி இந்த ப்ராடக்ட்டை செக் பண்ணி பாருங்கள். ஓகே, நம்ம சேனலில் கம்பெனி சைட்லேருந்து ரிவ்யூக்கு வரக்கூடிய ப்ராடக்டை நம்ம கிவ் அவே கொடுத்துட்ருக்கோம். இது வரைக்கும் நம்ம சேனலில் நடந்த கிவ் அவேல யாருக்குமே நான் பர்சனலாக இவங்களுக்கு தான் இந்த ப்ராடக்ட் அப்படிங்கிறத சூஸ் பண்ணது கிடையாது. வெப்சைட்டில் அதுவே பிக் பண்ணுற கமெண்ட்ஸ்க்கு தான் நம்ம கிவ் அவே ப்ராடக்ட் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இது தெரியாமல் நிறைய பேர் என்னென்னமோ கமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் அடுத்த வீடியோவில் 3D லேம்போட வின்னர் யார் அப்படின்னு நான் வீடியோ போஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ அந்த வீடியோவில் எப்படி இந்த கிவ் அவே ஒர்க் ஆகுது அப்படிங்கிறதையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கூடவே பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட்டையும் நம்ம கிவ் அவே கொடுக்க போகிறோம். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். இந்த கிவ் அவேல நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக், இந்த வீடியோக்கு ஒரு ஷேர், மறக்காமல் உங்களோட கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்கள். நீங்கள் போஸ்ட் பண்ண கமெண்ட்ஸை வெப்சைட் மூலிமா அதுவே ரேண்டமாக பிக் பண்ணுற கமெண்ட்ஸ்க்கு நம்ம இந்த கிவ் அவே ப்ராடக்ட்டை கொடுக்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி வித்தியாசமான ப்ராடக்ட்டோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ நம்ம சேனலில் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் சிம்பல் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் வரும் அப்டேட்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம்.